இலவச சுகாதார சேவை பாடல் வரிகள் சென்னையின் இதயம் கோலத்தூரிலே விவேக் நகர் வழியிலே மருந்தும் இல்லை, அறுவை சிகிச்சையும் இல்லை, இயற்கையை மருந்தாய் மலர்கிறது இங்கிலே. படுக்கை ஆரோக்கியம் தரும் ஐஸ்ட் வாட்டர், உயிர் சக்தி தரும், நோய் எதுவானாலும் நிம்மதி தரும். செராக்கேர் வழியே வாழ்க்கை மாறும். இலவச சுகாதாரம் அனைவருக்கும், இயற்கை தெரபி எல்லா நோய்களுக்கும். சென்னையிலே புதுமை செய்யும் செராக்கேர், செராக்கேர் வாழ்வை காப்பாற்றும். இலவச சுகாதார சேவை பாடல் வரிகள் சென்னையின் இதயம் கோலத்தூரிலே விவேக் நகர் வழியிலே மருந்தும் இல்லை, அறுவை சிகிச்சையும் இல்லை, இயற்கையை மருந்தாய் மலர்கிறது இங்கிலே. படுக்கை ஆரோக்கியம் தரும் ஐஸ்ட் வாட்டர், உயிர் சக்தி தரும், நோய் எதுவானாலும் நிம்மதி தரும். செராக்கேர் வழியே வாழ்க்கை மாறும். இலவச சுகாதாரம் அனைவருக்கும், இயற்கை தெரபி எல்லா நோய்களுக்கும். சென்னையிலே புதுமை செய்யும் செராக்கேர், செராக்கேர் வாழ்வை காப்பாற்றும். இலவச சுகாதார சேவை பாடல் வரிகள் சென்னையின் இதயம் கோலத்தூரிலே விவேக் நகர் வழியிலே மருந்தும் இல்லை, அறுவை சிகிச்சையும் இல்லை, இயற்கையை மருந்தாய் மலர்கிறது இங்கிலே. படுக்கை ஆரோக்கியம் தரும் ஐஸ்ட் வாட்டர், உயிர் சக்தி தரும், நோய் எதுவானாலும் நிம்மதி தரும். செராக்கேர் வழியே வாழ்க்கை மாறும். இலவச சுகாதாரம் அனைவருக்கும், இயற்கை தெரபி எல்லா நோய்களுக்கும். சென்னையிலே புதுமை செய்யும் செராக்கேர், செராக்கேர் வாழ்வை காப்பாற்றும். வணக்கம். சரக்கர் அப்பா அம்மாவுக்கு இப்போ நம்ம தேவி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வந்து நம்ம ஜேட் மேட்டர்ஸும் அப்புறம் நம்ம போட்டான் பெல்ட்டும் பை பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசனுக்காக பை பண்ணியிருக்காங்க, அப்புறம் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, எதனால சரக்கர் வந்தாங்க, அது என்னங்கிறத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கங்க. ஆமா, இங்க சரக்கர் உங்களுக்கு யாருமே அறிமுகப்படுத்தி வச்சது? வீட்டு பக்கத்துல சித்ரான்னு சொல்லிட்டு. கால் வலினால வந்தாங்க. எல்லா பத்தியும் தெரியாது, நீங்க போங்க சொன்னாங்க. எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி.
தைராய்டு ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சு உங்களுக்கு. ஸ்கின் அலர்ஜி வந்து இப்போ கிளியர் ஆயிடுச்சு. நான் ஒரு 2 மாசம் வந்துட்டு இருக்கேன். ஓகே 2 மாசமா வந்துட்டு இருக்கீங்க. ஸ்கின் அலர்ஜி வந்து அந்த தண்ணி குடிக்கிறதுனாலயும், மேட்ல தெரப்பி இருக்கிறதுனால எனக்கு வந்து 40 டேஸ்ல நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுச்சு. ஒரு 40 நாள்லயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுது. அப்புறம் தூக்கமே வராது சார். 2 மணிக்கு மேல இருந்து கொஞ்சம் தூக்கமே வராது. 2 மணிக்கு மேல தூக்கம் வராது. தூக்கம் வராது. இந்த மேட்ல படுத்து தெரப்பி எடுத்துட்டு வீட்டுக்கு போனா நல்லா 8 மணிக்கு படுத்தேன்னா 4 மணிக்கு நானே எழுந்திருப்பேன். அதெல்லாம் நல்லா ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ஆக்டிங் ரொம்ப டல்லா தான் இருக்கு. அதாவது நம்ம தெரப்பி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தூக்கம் நல்லா நல்லா வருது. வருது. ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல தூக்கத்துல. பிரிஸ்காவே இருக்க முடியாது தைராய்டு ப்ராப்ளம். ஓகே, ஒரு ஓகே. 20 இயர்ஸா நான் டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன். 20 இயர்ஸா டேப்லெட் டேப்லெட் போட்டுட்டு இருக்கீங்க. எடுக்கிறேன். ஆனா எனக்கு வந்து ஒரு சோர்வாவே இருப்பேன். ஆக்டிவா இருக்க முடியாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. நல்ல ஒரு சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் எல்லாமே. பண்ணிருக்கீங்க. சரிம்மா சரி. இந்த மேட் வந்து இப்போ இது ஆகாது. ஆமா. ஆமா. இது இன்னொன்னு என்னன்னா, இந்த செராக்கேர்ல வந்து உங்களுக்கு யாராவது சார்ஜஸ் பண்றாங்களா? அதெல்லாம் இல்ல. எதுவுமே சார். எதுவும் சார்ஜஸ் இல்ல. இல்ல நீங்க வந்துட்டு போனதுக்கு தெரப்பி நான் எடுக்கலாம். வெறும் ஆட்டோ ஃபேர் மட்டும் ரூ. 15 ஒரு நாளைக்கு. அதாவது வர நீங்க இங்க இருந்து வரதுக்கு அந்த ஆபீஸ் வரதுக்கு உங்களுக்கு ரூ. 30 per ரூ. day. 30 ஆகுது. அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் சார்ஜ் வேற எதுவும் சார்ஜஸ் எல்லாமே இல்ல. ஃப்ரீ தான். நல்லா இருக்கு. ஆ நல்லா ஃபீல் ஆகுது. என்னோட பிரதர்க்காக தான் நான் இது இருந்தேன். அவருக்கு வந்து டிப்ரஷன் ப்ராப்ளம் இருக்கு. வந்தாரு. ஒரு 4 டேஸ் வந்தாரு. அப்புறம் வர முடியல அவரால. அதனால சரி மேட் எடுத்து வீட்ல இருந்து தான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி வாங்கி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்களா? நம்ம பிரதருக்கு சரியாயிடும் கண்டிப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை. அவரே வந்தாரு. ஒரு நாள் வந்துட்டு வாயில புண்ணு இருந்தது. ஆ. அடுத்த உடனே எனக்கு புண்ணு நல்லாயிடுச்சு தேவி. நான் ரெகுலரா வரேன் அப்படின்னு சொன்னாரு. கடை வச்சிருக்கறனால அவரால வர முடியல. ஓகே, ஓகே. ஆமா. நல்லா இருக்குன்னு அவங்களால ஃபீல் ஃபீல் பண்ண பண்ணேன். முடிஞ்சுச்சு. ஓகே மேடம். மத்தபடி இல்லாத நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கு. எல்லாம் நம்பிக்கை. ஓகேங்களா. இந்த செராக்கேர்ங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய தைரியத்த தந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா. கண்டிப்பா. உங்க வாழ்க்கையில மாற்றத்த கொண்டு வந்திருக்கா செராக்கே? கண்டிப்பா. இது அதனால இப்ப நான் வாங்கிட்டு ஓகே. இருக்கேன். இது நம்ம வீட்ல இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்க மேடம்? எனக்கு வாழ்நாள்ல வந்து நம்ம மருந்து செலவு பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் தவிர்க்கலாம் ம். அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் சரி பிரதர் மெடிசன் அவங்க எடுக்கிறாரு. டிப்ரெஷனுக்காக 20 இயர்ஸா டேப்லெட் எடுக்கிறாரு. ஓகே, ஓகே. அதெல்லாம் வந்து மாத்திரை எடுத்தாலும் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல கையெல்லாம் நரம்புல இழுத்து போட்டுருவாரு அடிக்கடி. ஓகே மேடம். நடக்க முடியல. ம். கை எங்கேயும் மடக்க அதெல்லாம் இதெல்லாம் படுத்தா கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். 50 டேஸ் எடுத்ததுனால எனக்கு நல்ல ஒரு அனுபவம் இருந்ததுனால அனுபவம். அவரு எடுத்தாருன்னா சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கை தான். சரி மேடம். இந்த செராக்கேர் வந்துகிட்டு இருக்க அப்பா அம்மாக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரெகுலரா வாங்க. தெரப்பி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம வரணும். தெரப்பி எடுக்கணும். மாத்திரை குடுக்கணும். அதான் சொல்றேன். ரெகுலரா ஒரு நாள் கூட நிறுத்தாம வாங்க. இல்ல நெறைய அப்பா அம்மா கேக்குறாங்க. இங்க செராக்கேர் வந்தா இல்ல செலவாகுமா? அப்படின்னு மாரி கேக்குறாங்க. செலவுலாம் இல்ல. தெரப்பி எடுக்கிறதால ரூ. 1 கூட காஸ்ட் ஆஃப் இல்ல. நம்ம வந்து போற செலவு அங்க ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுதான் நம்மளோட அதாவது செலவு. நேரத்த வந்து ஒதுக்குனா மட்டும் தான் நம்ம நோய் வந்து குணமாகும். கண்டிப்பா. கண்டிப்பா. ஃபியூச்சர்ல நம்ம டாக்டர் செலவு இல்லாம தவிர்க்கலாம். ரெகுலரா ஓகேம்மா. இப்ப அந்த செராக்கேர்ல இருக்க அந்த ஊழியர்கள் அதாவது ஸ்டாஃப் அப்புறம் சார் நம்ம சார் இருக்காங்க. அவங்கலாம் உங்கள எப்படி ட்ரீட் பண்றாங்க? நல்லா ஃப்ரெண்ட்லியா நல்ல ஃப்ரெண்ட்லியா? ஒரு ம். ரிலேஷன்ஷிப் மாதிரி நல்லா நல்லா பண்றாங்க. ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு. ஓகே. நல்லா பாத்துக்குறாங்க. நல்லா பாத்துக்கலாம். ஓகே. சரி ஓகே மேம். தேங்க் யூ.